ஆம் தமிழர் கட்சியினர் ஸ்டார்டிங்ல விஜய் அவர்கள் ஆதரவா இருந்தாங்க. இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட். ஸ்டார்டிங்ல விஜய்க்கு ஆதரவா இல்ல, விஜயை வச்சு அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. எங்க தலைவரை வச்சு தம்பி வந்தாருன்னா நான் துணை முதலமைச்சர் கொடுப்பேன். நீயே 15 வருஷமா கூப்புல கிடக்கு, கக்கூஸ்ல கிடக்குற மாதிரி நீ எப்படி துணை முதலமைச்சர் போய் கொடுப்ப? நான் தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனையே இல்லையாமாமா? அப்படிதான் சார் சொல்லியிருக்கேன். டயர் நக்கின்னு அவரை சொன்னது யாரு? அப்படியே தாமரம் மலர்ந்து அப்படியே ஆட்சி அமைச்சு கிழிச்சிருவீங்களா? நீ சாதி மதத்தை வைத்து அரசியல் பண்ணி, உடை கலாச்சாரத்தில் அரசியல் பண்ணி, உணவு கலாச்சாரத்தில் கேவலமான மத அரசியல் பண்ணியோ நீ தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் மலரமா. திமுக பக்கம் ஒரு சைடு நம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க, 22 கட்சிகளுக்கு மேல இருக்காங்க. அதிமுக அலைன்ஸும் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க. அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அதிமுக பேர் சேர்ந்து தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இருக்கணும். தேர்தல்ன்றது மக்களுடைய மனநிலை, அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் தேர்தலை தவிர 10 பேர் திருட ஒன்னா இருந்தாக்கா திருடன் ஆயிடுவானா? சார், ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் சமூக வலைத்தளத்தில் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, புதுச்சேரியோட வேட்பாளர்களை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இஃப்தார் நிகழ்ச்சி தளபதி விஜய் போன வருஷம் கொண்டாடினதை உலக நாடுகள் இருக்கக்கூடிய ஊடகத்தில் போட்டாங்க. இவர் ஒரு விஷயம் செஞ்சார்னா வேர்ல்டு வைட் நியூஸ். உங்க ஒப்பே மாதிரி ஸ்டாலின் மாதிரி தமிழ்நாட்டில் தான்னா யாருன்னு தெரியாத ஆள் அவர் கிடையாது. இன்னைக்கு ஆம் தமிழர் கட்சியினர் ஸ்டார்டிங்ல விஜய் அவர்கள் ஆதரவா இருந்தாங்க. இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட். ஸ்டார்டிங்ல விஜய்க்கு ஆதரவா இல்ல, விஜயை வச்சு அவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. எங்க தலைவரை வச்சு தோ தம்பி வந்துட்டாரு, மைக்க கையில் எடுத்துட்டாரு, எங்களுக்கு வந்து ஓட்டு அப்படி கேட்டு ஓட்டு வாங்கின பிச்சை தான் அந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? தம்பி வந்தாருன்னா நான் துணை முதலமைச்சர் கொடுப்பேன். நீயே 15 வருஷமா கூப்புல கிடக்கு, கக்கூஸ்ல கிடக்குற மாதிரி நீ எப்படி துணை முதலமைச்சர் போய் கொடுப்ப? தளபதி விஜயை வச்சு பொழைச்சிக்கிட்டாங்க. அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. அப்படிதான் சார், ஆரம்ப காலகட்டத்தில் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இப்ப விஜய் அவர்களுக்கு ஐடி ரைடு வரும்போதெல்லாம் இன்னொரு ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. அமலாக்கத்துறை அவர் கூட்டிட்டு வரும்போதெல்லாம் என்னோட தம்பின்னு சொல்லி எவன் சப்போர்ட்லயும் அவர் இல்ல தம்பி. அவரு தன் ரசிகர்கள் அவங்களுக்காக இருக்கிறாரு. அந்த ரசிகர்கள் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து தொண்டர்களாக மாறி தளபதி விஜய்க்காக இருக்கிறாங்க. இவ்வளவுதான். இந்த 2 பாண்டிங் தான் எங்களுக்குள்ள. வந்து வேற எவனும் கிடையாது. எங்களை வச்சு இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து விலை போகாத முத்துன கத்திரிக்காய்லாம் தனக்கு ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கல்லாப்பட்டி சேராட்ட கூட்டணியில ஏறிக்கிட்டு இன்னைக்கு கல்ச்சாட்டம் சுத்துது. புரியுதுங்களா? ஆமா, குஞ்சு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சுத்துது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. 10க்கு நம்மால் இபிஎஸ் வந்து புதுசா வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே 10 தோல்வி 11 தோல்வியா மாற போகுது. பிரிட்ஜ் கொடுக்குறாரு. பிரிட்ஜ் அதிமுக அடுத்த கேள்வி வர சார். இப்ப அந்த நான் முடிச்சுக்கிறேன், நீங்க எப்ப வேணாலும் வாங்க. உங்க சவரத்து கேள்வி சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது எப்படி பாக்குறீங்க? முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்கன்னா இல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப விஜய் சார் சொன்னாரு, அவருமே டபுள் மீனிங் இருக்கு. அவருக்கு எதுவும் முடியாதா? இல்ல சார், அறிவு இன்னைக்கு அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தோட அறிவிப்பு எல்லாருமே மற்றவங்க எல்லாம் கிண்டலா தான் பார்த்தாங்க. இன்னைக்கு யாரு கிண்டலா பார்த்தா சொல்லு? மற்ற கட்சியினர் எல்லாருமே. தம்பி அதான் சொல்லல, முட்டா பையில கிண்டலா பத்தி கேட்காத. பொதுமக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. இவர் சொல்றாரு நான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயா கொடுக்குறேன்ட்டு. அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த ரெட்டை இலையை பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க. வாடாம வதங்காம. இல்லாட்டி அடிக்கடி டெல்லி புடிட்டு போயிருது சின்னத்தை. புரியுதா உங்களுக்கு? வேற என்ன வச்சுக்கலாம் அவங்களுக்கு? சரி, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினர் அந்த அதுக்குள்ளேயே மாம்பழம் அழுகி போகாம பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க ஃப்ரிட்ஜ்ல. தாமரை வாடி போகாம வச்சுக்க சொல்லுங்க. வேற யாரு இருக்கா? வரா சார். அடுத்த இருந்துச்சுன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட வேணாம். இதுக்கு அதுக்கு செட் ஆகாது. பார்த்துக்க சொல்லுங்க. ஓகே சார். அப்ப இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின வாக்குகள் வாங்கலாமே விஜய் ரசிகர்கள் போட்ட ஓட்டு தான், அவர் சொன்ன சின்னத்தை காட்டி தான் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? எங்களை வச்சு தானே பிச்சை எடுத்தாரு, ஓட்டு பிச்சை. அந்த எடுத்தார்ல, அப்புறம் வேற எப்படி வந்துச்சு அவருக்கு? ஓகே, இந்த முறை தெரிஞ்சிடும் ஒரிஜினலாவே நாம் தமிழருடைய வேல்யூ என்னன்னு இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சு. சார், அதுக்கு முன்னாடி எல்லாம் திமுகவை தான் திமுக ஆப்போசிட்டா தான் பேசுவாங்க. அவங்களை எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர். இப்ப இந்த கடந்த 6 மாதங்களா தான் விஜய்க்கு எதிராக வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன அஜெண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மண்டை சூட்ல அதிகமா சுத்தி மூளை உருகி வெளியில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு கட்சி இருக்கும்லாம் உங்களுக்கு தோணலையா? சமூக மூளை இருக்கணும்ல, நமக்கு தனிப்பட்ட மூளை இருக்கணும். இன்னொரு கட்சி இருந்தாலும் இல்லாட்டி எவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் உனக்கும் மூளை இருக்கணும். நீ கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு ஆரம்பிச்ச? விஜய்னு ஒருத்தர் எதிர்க்கலாம்னா நீ என்னன்னு சொல்லி வந்த? 15 வருஷமா நீ என்ன சொல்லிட்டு இருந்த? இவர் வந்தவொடனே என்ன சொல்லிட்டு சுத்துற? பழசை பத்தி சொல்லி வியாபாரம் ஆகுது. சாவுக்கு ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்க இல்ல புத்தங்கடிச்சுல? பட்டாசத்து தான் சரி இருக்குது. நல்ல சகனம். ஓகே சார். ஓகே சார். இப்ப நாம் தமிழர் முடிஞ்சு அப்படி அதிமுக இன்னைக்கு அவங்க அலைன்ஸை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட அறிவிப்புகள்லாம் எப்படி பாக்குறீங்க? அவர் சைடு என்ன சொல்றாருன்னா, இப்ப திமுக இருக்கிற மாதிரி பிரச்சனை எங்களுக்கு இல்ல, தாவகாக அலைன்ஸே கிடையாது. ஆனா நாங்க அப்படி இல்லை, எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. நான் சொன்ன என்ன நம்பர்ஸ் கொடுத்தனோ
அது எல்லா கட்சியினரும் வாங்கிட்டாங்க. நாங்க பிரச்சாரம் போயிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுகளும் கிடையாது. மத்த கட்சிகள் மேலாம் நாங்க கிடையாது. ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டோம். என்ன தொகுதி கொடுத்தனோ அவங்களும் வாங்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு ஹெட்னா நான் தான். இந்த அணிக்கு ஹெட். நீயும் இதை சிரிக்காம பேசுற பாரு தம்பி, உன்னை நான் பாராட்டுறேன். சரி, ஹெட் நான் தான் அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றும் அடிமையும் கிடையாது அந்த மாதிரிலாம். அவங்க கட்சியினரும் அதான் சொல்றாங்க. இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக கேட்ட தொகுதியை கொடுத்துருவாருப்பா, ஆனா எனக்கு அப்படி இல்லை, கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இபிஎஸ் தான் இங்க எல்லாமேன்னு சொல்றாங்க. இது எப்படி அவங்க கட்சிக்குள்ள பிரச்சனையே இல்லையாமாமா? அப்படிதான் சார் சொல்லியிருக்காங்க. டயர் நெக்கின்னு அவரை சொன்னது யாருப்பா? இல்லை, எனக்கு மறந்துடுச்சு சார் யாருன்னு. ஓய்யோ, இல்லை எனக்கு தெரியல. தமிழ்நாடே வந்து அவரை எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல வந்து ஞாபகம் வச்சுக்க நீ மறந்துச்சுன்ற. டயர் நெக்கின்னு சொன்னது யாரு? பழம், மாம்பழம், சின்ன மாம்பழம் யாரு? இல்லை எனக்கு தெரியல சார். எனக்கு சார் நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ அந்த மாதிரி சொல்ல வேணாம். இல்லை எனக்கு தெரியல சார். அதான் எனக்கு தெரியல. ஒரு தெரியல பச்சை மண்ணா இருக்குப்பா. சரிப்பா, எனக்கும் தெரியல. ஸோ அப்போ அந்த கட்சியில எந்த பிரச்சனையும் இல்லைன்ற. எடப்பாடியை வந்து சிஎம் ஆகிறதுக்கு பேசாம நான் தூக்குல தொங்கலாம் சொன்னது யாரு? அமமுகவை சேர்ந்த குக்கரு டிடிவி தினகரன். இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையா? நான் சொல்றேன். நான் சொன்ன நம்பர்ஸை வாங்கிட்டாங்க, நான் கொடுக்குற தொகுதியை வாங்கிட்டாங்க, எங்களுக்குள்ள எந்த சச்சரவும் இல்லை, அண்ணன் தம்பியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. என்ன ஒரு ஆள் வந்து இப்படி மானகடா பேசுறான். ஏய், நான் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கேன்ல, நீ கேட்காம இருறான், அவன் வா கிட்னி எடுக்க கூப்பிடுறான்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. புரியுதா? மாறி கழுவி ஊத்துக்கிட்டு அரசியல் வந்துட்டாக்கா இவங்களுக்குள்ள வந்து இணக்கமா போற மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு நாடகம் போடுறது இது இல்லை தம்பி அரசியல். சார் இப்படி பாருங்களேன், பாஜக 35 கேட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் போச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா கிட்ட அது அவரு கீழே இருக்கிறதுனால ஒத்துப்பாரு, அவர் கேட்கறத கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு 27லயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அவங்க கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்றும் அடிமையே கிடையாது, நாங்க சொல்ற தொகுதியை தான் இன்னைக்கு பாஜக வாங்கியிருக்காங்க. அமித்ஷா அதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல எங்க கூட்டணி ஹெட்னா அது இபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்ற கருத்து ஒரு மாதிரி ஓகேவா தான் இருக்கு. ஏற்புடையில போய் நிக்கிறதுக்கு உனக்கு 35 கொடுத்தாங்க, 27 கொடுத்தாங்க. எப்படி முச்சந்தில தான் நிக்க போறீங்க? தமிழ்நாட்டில் அப்படியே தாமரம் மலர்ந்து அப்படியே ஆட்சி அமைச்சு கிழிச்சிருவீங்களா? நீ சாதி மதத்தை வைத்து அரசியல் பண்ணி, உடை கலாச்சாரத்தில் அரசியல் பண்ணி, உணவு கலாச்சாரத்தில் கேவலமான மத அரசியல் பண்ணியோ நீ தமிழ்நாட்டுக்குள்ள ஒருபோதும் மலர மாட்ட. புரியுதா? இங்க மொட்டா இருக்கும் போதே கருக்கி விட்டுருவாங்க. அதான் நடந்திருக்கு வரைக்கும் வரலாறு. ஆனா 5 முறை ஆண்ட கட்சி இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? 30 ஆண்ட கட்சி இல்ல, தமிழ்நாட்டில் 32 வருஷம் ஆண்டு இருக்காங்க அதிமுக. வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இப்ப நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே சொல்லலாம்ல? இல்ல, நான் அது ஒரு சார்பு எடுக்க கூடாது. இல்ல சார்பு இல்ல தம்பி, வெளிப்படையா உங்களால சொல்ல முடியாது. அதான் மேட்டர். ஓகே, அதனால அப்படிதான் பார்க்க வேண்டியது. அப்படிதான் பார்க்கணும். ஸோ அவங்க சைடும் அணிகள் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. திமுக பக்கம் ஒரு சைடு நம்பர்ஸ் அதிகமா இருக்காங்க, 22 கட்சிகளுக்கு மேல இருக்காங்க. அதிமுக அலைன்ஸும் ஸ்ட்ராங்கா தானே இருக்காங்க. அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க? இல்ல சார், அதிமுக பேர் சேர்ந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தமா? தேர்தலுங்கிறதே அணிகள் தானே, ஐ மீன் அலைன்ஸ் தானே சார். தேர்தல் அலைன்ஸ் கிடையாது. தேர்தல்ன்றது மக்களுடைய மனநிலை. அவன் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் தேர்தலை தவிர 10 பேர் திருட ஒன்னா இருந்தாக்கா திருட நல்லவன் ஆயிடுவானா? 26 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா அவன் பெரிய உத்தமன் ஆயிடுவானா? 2 பேரும் மாறி திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க. 2 பேரும் வந்து திருடி இருக்கீங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. உன் ஆட்சியில பொள்ளாச்சி வழக்குன்னு, உன் ஆட்சியில டெய்லி ஒரு வழக்கு. புரியுதா? என்ன பெரிய மாறுதலை கொடுத்துட்டீங்க? ஆட்சி அதிகாரம் என்பது மக்களுக்கானது, மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல இவங்க 0. ஏன்னா ஒரு யூகேல யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய நபர் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வரான் ஓட்டு போறதுக்காக. எனக்கு டிக்கெட்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நாங்களுமே சமூக வலைத்தளங்கள பார்த்தோம். அப்போ 1 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஓட்டு போறதுக்கு முதல் முறையாக நாடு கடந்து வராங்கன்னா அது டிவிகேக்கும் தளபதி விஜய்க்கு மட்டுமே சாத்தியம். 1 லட்ச ரூபா தனி காசை வச்சு அவன் செலவு பண்ணி வரான்னா அப்புறம் வந்து போற செலவை தாண்டி, டிக்கெட் செலவை தாண்டி, இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கும்போது யாரும் ஏற்பட்ட செலவு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி ஒரு மனுஷனுக்காக ஓட்டு போடு வரானே, இவனை விலை கொடுத்து வாங்கிட முடியும்? 2 கட்சி நீ ஸ்ட்ராங்கு இல்லை. எங்க ஆளுடைய ஒத்த ஓட்டை வாங்கடா பாப்பா, வாங்கி காட்டு. அவ்வளவுதான் தம்பி, அவ்வளவுதான் இவருடைய லட்சணம். அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சார், அதிமுக இந்த சைடு திமுக இன்னும் நம்பர்ஸை தான் ஆட் பண்ணியிருக்காங்க, கட்சிகளை சேர்த்திருக்காங்க. அவங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க, 4 தேர்தலா உடையாத கூட்டணி, இன்னும் நாங்க சேர்த்திருக்கோம். ஆல்ரெடி நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருந்தோம், வந்த கட்சிகளால இன்னும் நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டோம், வெற்றி வாய்ப்பு மிக உறுதியா இருக்கு, நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்றது அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அலைன்ஸ் பிரேக் ஆகல, வாக்குகள் சிதற வாய்ப்பே இல்லை, இன்னும் நாங்க சேர்த்திருக்கோம், மற்ற கட்சியில தான் சேர்த்திருக்கோமே ஒழிய நான் வெற்றி உறுதியா நாங்க 2வது தடவையா கண்டினியூஸா ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சபக்குழி இருக்குல்ல, சபக்குழி, அந்த குழியில எவ்வளவு பணத்தை போட்டாலும் தாங்கும், எவ்வளவு மண்ணை வாரி போட்டாலும் அது வாங்கும் பூமி. புரியுதுங்களா?
இல்லை பொதுவாக அதுக்கு புனஸ்டாங்க மண்ணு ஸ்டாங் அதை நீங்கள் சொல்லலாமே, தப்பு இல்லை, காமனான இல்லை மண்ணு தான் ஸ்ட்ராங். இப்போ இந்த மண்ணும் இந்த மக்களும் தான் ஸ்ட்ராங். ம் ஓகேவா? நீ 10 பேர் இருக்க, 20 பேர், 30 பேருக்குன்னா எங்கே இருக்கு? சவக்குழியில் கிடக்குற. நீ எதுக்காக ஸ்ட்ராங் நினைச்சு சுத்தாதன்ற. ஓகே சார், நேற்று இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்காரு, கட்சி சார்ந்து யாராவது செத்துட்டா கூட யாரும் விஜய் கட்சியிலேருந்து யாருமே பார்க்கல, விஜய் போய் பார்க்கணுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு பையன் பின்னாடி துரத்திட்டு வந்தாரு, இறந்துட்டாரு, ஏதாவது ஒரு இரங்கல் தெரிவிக்கலாம், பணம் கொடுக்கலாம், ஏதாவது சொல்லியிருக்காரு, ஏன் யாருமே போய் பார்க்கலன்னு கேட்டிருக்காரு. பொள்ளாச்சி வழக்குல அத்தனை பெண் பிள்ளைகள் கதறிச்சு அண்ணா விட்டுனான்னு சொல்லிட்டு இபிஎஸ் கூட்டு வச்சு பார்த்து பேசினாரா? துப்பாக்கி சூடு நடந்ததே நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது சொன்ன மனுஷன் நீங்க கேள்விப்பட்டிருக்கேன். காரி துப்புனாங்க அந்த டயத்துல. ஓ, உன் ஆட்சியில உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, நீ டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியான்னு. நீங்களா எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம் சார், நான் ரொம்ப பேச விரும்பல. கம்பராமாயணத்தை எழுதி யார் தம்பி? கம்பர் சார். ஆன்சர் அதுலேயே இருக்கும் பொழுதே தெரியாம சேக்கலான்னு சொன்ன ஆளை வச்சுக்கிட்டு வேண்டாம். ஓகே, அதனால அந்த பெரிய மனுஷனை அதோட விட்டுருவோம். இன்னும் தமிழக சட்டமன்ற எலெக்ஷன் நாட்கள் இருக்கு, ஆனா கம்மியா தான் இருக்கு. ஆனா இருக்கு, புதுச்சேரிக்கு நாட்களே இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் அவர் அங்க பிரச்சாரத்துக்கே போல. அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அங்க ஆளுங்கிற கட்சி, ஆண்ட கட்சிகள்லாம் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் அந்நியமா இருக்கிற மாநிலம், அங்க இன்னும் பிரச்சாரமே பண்ணல. அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி பாக்குறீங்க? இல்லை தம்பி, நீங்கள் டிவி கேட்காக இவ்வளோ மனக்கெட்டு, இவ்வளோ வருத்தப்பட்டு, இவ்வளோ அக்கறையாக விசாரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், தளபதிக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் என்னென்ன வேலை செய்யணுன்றது தெரியும். கட்சி அவர் தான் ஆரம்பிச்சாரு, அவருக்கான டிசிஷன் அவர் தான் எடுப்பாருன்னும் பொழுது அவருக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தெரியும். நாளைக்கு தான் சொன்ன, நாளைக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டாருன்னா பிரச்சாரத்துக்கு போவார். நீங்கள் வேட்பாளரை அறிவிக்காமல் பிரச்சாரத்துக்கு எப்படி போக முடியும்? இன்ன வரைக்கும் திமுக வேட்பாளர் அறிவிக்கல, பிரச்சாரத்துக்கு போகவும் ஆரம்பிக்கல. அப்போ நீங்க தாமதம் சொல்றீங்கல்ல, அது கிடையாது. எல்லாருமே வேட்பாளர் அறிவிச்ச பிறகுதான் போவாங்க. எந்த கட்சியும் பேச அறிவிக்கல. வேட்பாளரை அறிவிக்காம முந்திக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி போனது யார் தெரியுமா? இபிஎஸ். வண்டியில ஏறிக்கிட்டு வெக்கப்பட்டு ஒரு சீன்லாம் பாத்தீங்களா? படப்பாடி ரியாக்ஷன்லாம் பாத்தீங்களா? ஓகே சார். அப்ப அங்க இனிமேல் பிரச்சாரம் ஆரம்பிச்சாலும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் உங்களுக்கு தோணுதா? அந்த புதுச்சேரி தமிழ்நாடு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம். தளபதி விஜய் இருக்கிறாரு, தளபதியோட தம்பி தங்கைகள் இருக்கிறார்கள் பொழுது வெற்றி வாய்ப்பு யார்? அவங்க தானே ஓட்டு போட போறாங்க. அங்கிருந்து திமுக இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுல இருந்து திமுகவுடைய போட்டோ தூக்கி வெளியே அடிச்சிட்டாங்க தெரியுமா? அதிகாரப்பூர்வமாக கோட் ஆஃப் கான்டக்ட் வந்ததுக்கு அப்புறம் அரசு அலுவலகத்திலாம் இருந்தாங்க போது எடுத்துட்டு எடுக்கும்போதே ஒருத்தவங்க வீடியோலாம் சொன்னான், கடைசியா மூஞ்சிய பாத்திரலாம் பாத்துக்கன்ட்டு. யார் மூஞ்சி அங்கே இருந்துச்சு? அவர் மூஞ்சி தான். ஓகே சார். சார், ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட்டு சமூக வலைத்தளத்தில் ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, புதுச்சேரியோட வேட்பாளர்களை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. முக்கியமான ஜேர்னலிஸ்ட்ன்ற? ஓகே, அது ஒரு ஜேர்னலிஸ்ட் சார். நீங்க ரொம்ப காலமா இருக்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் எங்க முக்கிய ஜேர்னலிஸ்ட்னு தெரியும். சரி, அவர் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா, புதுச்சேரி வேட்பாளர்களை யாராவது தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஈமோஜிஸ்லாம் போட்டிருந்தாரு. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா யாராவது புதுச்சேரினா அங்கதான் போய் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்றதே அவர் ரொம்ப காமெடியா பார்த்தாரு அந்த ஜேர்னலிஸ்ட். இது என்ன மாதிரி? இஃப்தார் நிகழ்ச்சி தளபதி விஜய் போன வருஷம் கொண்டாடினதை நோன்பு வச்சு தொழுதாருல, உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய ஊடகத்துல போட்டாங்க. எப்படி? வேர்ல்டு வைடு மீடியால இருக்கக்கூடிய எல்லா மீடியாலும் போட்டாங்க. இவர் ஒரு விஷயம் செஞ்சாருன்னா வேர்ல்டு வைட் நியூஸ். உங்க ஒப்ப மாதிரி ஸ்டாலின் மாதிரி தமிழ்நாடுல தான்னா யாருன்னு தெரியாத ஆள் அவர் கிடையாது. அவர் எங்க வச்சு செஞ்சாலும் அதே லெவலுக்கு அவர் கூடவே இருந்து, அந்த முகம் தெரியாத நபர்னு சொன்னீங்கல்ல, ஒரே வீடியோல அவனை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருவாரு. அவர் எங்க வச்சு வெளியிடுறது முக்கியம் இல்ல தம்பி, எந்த தொகுதிக்கான ஆள்னு சொல்லிட்டு யார் வச்சு வெளியிடுறாருன்னு தான் முக்கியம். தளபதி அது, புரியுதுங்களா? பிராண்ட் அவருக்கு தெரியும், அவருடைய வேல்யூ என்னன்னு மக்களுக்கும் தெரியும். கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னா சேர்ந்துருச்சு தம்பி. அதனாலதான் பயப்படுறாங்க தம்பி. ஓகே, அது ரொம்ப ஒரு காமெடியா சொல்லியிருந்தாரு. புதுச்சேரி வேட்பாளர் நீ அங்க ஒரு சென்டர் மாதிரி ஒரு பிரச்சாரம் எங்க வச்சு பண்ண போறாரு? அங்க வச்சு தானே பண்ணுவாரு. ஆமா, அங்கதான். அப்புறம் ஓகே, அதனால அவ்வளவுதான். ஓகே சார். சார், அடுத்தபடியா இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கமெண்ட் போயிட்டு இருக்கு, பவன் கல்யாண் மாதிரி விஜய் சாரும் பண்ணணும், ரோட்ல போய் உக்காரணும். அதை புரிஞ்சு பல்வேறு நபர்கள் இதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் சார் வாங்க இது மாதிரி பண்ணுங்கன்றதெல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படி பண்றது சாத்தியம் நினைக்கிறீங்களா? பவன் சார் பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு ஒண்ணு. அப்படி பண்றது சாத்தியம், அதுக்கு மேல பண்றது சாத்தியமாலாம் நீங்க அவர்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன சொல்றது,
அவர் நினைச்சாருன்னா எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஆற்றல் ஓகேவா. ஹீஸ் தி ஒன்லி பர்சன், என்ன சொல்றது, திமுகவை வேரடி மண்ணோடும் அகற்றக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அவர் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் அந்த இடத்தில் அவர் வந்து அங்க ஒரு கூட்டத்தை அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியும் ஒரே நிமிஷத்துல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரே இடத்துல திரண்டு நிக்க வைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. கரெக்டுங்களா? தென் ஆனா பல்வேறு நபர்கள் சொல்றாங்க, விஜய் சார் இதுக்கு மேலே அமைதியா இருக்கக்கூடாது, வெளியே வந்து அன்னைக்கு ஆந்திரால பவன் கல்யாண் என்ன பண்ணாரோ இதை இப்படி பண்ணணும், அப்பதான் தமிழக அரசியல் மாறும், அப்பதான் அவர் இது மாதிரி அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணணும், ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா ஒன்று பண்ணுற மாதிரி தான் கமெண்ட் வந்துட்டு இருக்கு. அவர் ஆக்ஷன்ல இறங்கினான்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு ஆக்ஷன்ல இறங்கிருந்து அது தெரிஞ்சுதான் அமைதியா இருக்காங்க. பவன் கல்யாண் ரசிகர்கள் மாதிரி நம்ம ஆட்கள் கிடையாது. மோஸ்ட் க்ளோஸ்ட் வைப்ரண்ட் அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறாங்க, சென்சிட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள். தளபதி ஊன்னு சொன்னார்னா போதும் முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். அதனால 2 ஆஸ்பெக்ட்லையும் யோசிச்சு அவர் செய்றாரு. அவருக்கு தெரியும் சார். அடுத்தபடியா புதுசா ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒருத்தர் நம்ம சட்டமன்ற தேர்தலில் நிக்க போறாரு. சுந்தரசி அவர்கள் புதிய நீதி கட்சி சார்பா நிக்க போறாரு. இப்ப மத்தியானம் வந்த தகவல், அது உறுதியான தகவல் தான். யாருமே எதிர்பார்க்கல. அவரோட மிஸ்ஸஸ் வந்து ஆல்ரெடி இதுல இருக்க அரசியல்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு பாஜக கட்சியில இருக்காங்க. இப்ப சுந்தரசி அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்க போறதா தகவல். எப்படி பாக்குறீங்க அவரோட இந்த சட்டமன்ற எலெக்ஷனை எப்படி பாக்குறீங்க? நிக்கட்டும். ஆனா இது வரைக்கும் அரசியலே இல்லாம டக்குன்னு வந்தவுடனே போஸ்டிங்ல நிக்கிறாரு. ஸோ வெல் பிளான்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க, முன்னாடி இருந்தேன்னு புரியுது பிஜேபி. சார் சடனா யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம பல்வேறு நேம்ஸை நாம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அவர் வருவாங்க, இவர் வருவாங்க, ஒரு ரூமராது போவோம். யாருமே எதிர்பார்க்காம சுந்தரசி வர்றது உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தலையா? தம்பி, தோக்க போறாள் எங்க நின்னா எங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை? குஷ்பு திரவசம் நாங்கள் ஜெயிச்சிட்டாங்களா? நிக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல, அதை பொறுத்து இங்க வந்து களம் மாறும். பிஜேபியில் நிக்கிறீங்கன்னும் பொழுது தமிழ்நாடு மக்கள் என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சிருவாங்க. சார், இன்னொரு கருத்தும் போயிட்டு இருக்கு. ஒரு தொகுதிக்கு ஒரு முறையாவது போய் பார்க்கணுமா இல்லையா அப்படின்ற கருத்தும் போது இருக்கிற கண்டவன் கருத்தெல்லாம் விட்டுருங்க. அவர் கட்சி மக்களுக்கான கட்சி. எங்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே என்ன விருப்பப்படுறாங்க, மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பத்தை தளபதி நிறைவேற்றுவார். அவ்வளவுதான் சார். போக போக மக்களோட எழுச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் நீங்களே கிரவுண்ட்ல இன்வைட் பார்ப்பீங்க. தளபதி கிரவுண்ட்ல இறங்கினதுக்கு அப்புறம் வேர்ல்டு வைஸ் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட சேர்றதுன்றது நீங்களும் பார்ப்பீங்க, நம்மளும் பார்ப்போம். விரைவில் நம்ம 2 பேரும் சேர்ந்து களத்திலேயே மீட் பண்ணுவோம்.